உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com. ஆன்மீக ஐதீகங்கள். நவசக்தி அர்ச்சனை. ஜெகமாளும் ஆதிபராசக்தியான தேவியை 9 வகையான சக்திகள் கொண்ட மகா சக்தியாக பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த 9 வகையான சக்திகளைத்தான் நவசக்திகள் என்றழைக்கின்றோம். ஒன்பது என்னும் எண் மகத்துவங்கள் கொண்டது. 9 என்ற எண்ணுக்கு வடமொழியில் நவம் என்பது பெயர். நவ என்ற சொல் புதிய, புதுமை எனும் பொருள் கொண்டது. மகாசக்தியான பார்வதி தேவி எல்லா வகையான சக்தியாகவும் இருப்பவள். எனவே உமாதேவியை நவசக்திகளின் இருப்பிடமாக வழிபடுவது ஆகம நூல்களின் கருத்தாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் மனோன்மணி, சர்வபூதமணி, பலப்பிரதமணி, பலவிகரணி, கலவிகரணி, காளி, ரௌத்ரி, ஜேஷ்டை, வாமை என்ற 9 சக்திகளே நவசக்திகளாக போற்றப்படுகின்றன. முதலாவதாக மனோன்மணி. பக்குவப்பட்ட ஜீவாத்மாக்களின் பாவங்களை கழுவி களைந்து பரமாத்மாவோடு இணைப்பவளாவாள். இந்த தேவிக்கு தாமரை மலர்கள் சூட்டி தயிர் சாதம், பாயசம் சமர்ப்பிக்கப்படும். இரண்டாவதாக கூறப்படும் சர்வபூதமணியின் உருவத் தோற்றம் உயிர்களோடு ஒன்றி கலந்து அதன் பாவங்களை விலக்குவதாகும். இவளுக்கு விருப்பமானவை ரோஜா மலர்கள், எலுமிச்சை சாதம், திரட்டுப்பால் படைக்கலாம். மூன்றாவதாக பலப்பிரதமணி. பூமியில் விஷக்கிருமிகள் பெருகாமல் சூரிய சக்தியால் நல்லவைகளை வளரச் செய்யும் பலப்பிரதமணி ரூபமாகும். இவளுக்கு செம்பருத்தி மலரும் நைவேத்தியமாக புளியோதரை, ஜிலேபியும் சமர்ப்பிக்கப்படுகிறது. நான்காவதாக சந்திரனில் இருந்து கிடைக்கும் அபூர்வ காந்த சக்தியை கொண்டு பயிர் பச்சைகளையும் உயிரினங்களையும் தழைத்தோங்கச் செய்யும் பலவிகரணி வடிவம். செவ்வரளி மலர்கள் அணிவித்து புளிசாதமும் தேன்குழலும் படைக்கப்படுகிறது. ஐந்தாவதாக ஆகாயத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் ஏற்று நின்று அவைகளை தன்னில் கலக்கச் செய்யும் கலச விசரணி உருவமாகும். இந்த தேவிக்கு வாசமுள்ள சம்மங்கி மலர்கள், அக்கார வடிசல், லட்டும் விசேஷமானவை. ஆறாவதாக காற்றில் பிராணமாய் நிற்கும் காளி தேவி. இத்தேவிக்கு தேங்காய் சாதம், சுழியன், செங்கழுநீர் விருப்பமானவை. ஏழாவதாக நெருப்பில் வெப்பமாய் நின்று உயிர் வளரச் செய்யும் ரௌத்ரி. வில்வமும் எள்ளு சாதம், அதிரசமும் விசேஷமானவை. எட்டாவதாக தண்ணீரில் குளிர்ச்சியையும் ஜீவசக்தியையும் நிலைபெறச் செய்யும் தேவி ஜேஷ்டைக்கு வாசமல்லியும் கடலை சாதம் மற்றும் வடையும் விருப்பமானவை. ஒன்பதாவதாக ஐம்பூதங்களையும் ஆட்சி செய்யும் வாமைக்கு முல்லை மலர்கள் சாற்றி சர்க்கரை பொங்கல் மற்றும் முறுக்கும் நைவேத்தியமாக சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த நவசக்திகளுக்கு ஒரே சமயத்தில் அவர்களுக்கு விருப்பமான 9 வகையான நைவேத்தியம் படைத்து 9 வகையான மலர்கள் கொண்டு 9 அர்ச்சகர்கள் அர்ச்சனை செய்வார்கள். அர்ச்சனை முடிந்ததும் எல்லா நிவேதனமும் செய்து மலர்கள் 9 சேர்த்து புஷ்பாஞ்சலி செய்ததும் போற்றி பாடல்கள் பாடி கற்பூர ஆரத்தி காண்பிப்பார்கள். பொதுவாக தேவி வழிபாடு மகத்துவமான பலன்களையும் சகல சௌபாக்கியங்களையும் தரவல்லது எனும் போது ஒரே சமயத்தில் 9 சக்திகளை அர்ச்சித்து வழிபடும் நவசக்தி பூஜையின் விசேஷத்தை எண்ணி பாருங்கள். நவசக்தி அர்ச்சனையின் போது அம்மனே ஏழை பெண்ணாக வந்து பூஜை செய்வோரை கவனித்து எல்லோரையும் அவமதிக்காமல் உபசரிக்கிறார்களா என்று பரிசோதிப்பதாக ஐதீகம் உண்டு. மேலும் இந்த நவசக்திகளை குறிக்கும் வகையில்தான் பெண் குழந்தைகளுக்கு 9 புனித பொருட்களை சமர்ப்பிக்கிறார்கள். அதாவது வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம், அட்சதை, சீப்பு, தோடு, கண்ணாடி, வளையல்கள், வஸ்திரம் உள்ளிட்ட பொருட்களையும் தட்சிணையுடன் வைத்து அன்னமிடுவார்கள். இதனால் அனைத்து வகையான தோஷங்களையும் நீக்கி வழிபடுபவர்களுக்கு சகல சித்திகளையும் அளிக்குமாம். வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியம், செல்வம், செழிப்பு, அமைதியையும் வழங்கி வழிபடுபவர்களுக்கு எல்லா சித்திகளையும் தரும் என்பதால் நவசக்தி அர்ச்சனைகளில் இனி தவறாமல் கலந்து கொள்வோம். தேவியின் அருளால் சகல சௌபாக்கியங்களும் பெறுவோம். ஆன்மீக ஐதீகங்கள். நவசக்தி அர்ச்சனை. உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். யாத்திரை.com.